இவர் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையரின் உடன் பிறந்த தம்பி சின்ன அம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன், சின்னம்பலம் வைரமுத்தன், சின்னம்பலம் வைரமுத்தன். வல்லத்தரையருக்கு என்றும் நிழலாக இருப்பவர். அனைவருக்கும் பரிவட்டம் கட்டப்பட்டு விட்டது. இப்போது உனக்கும் உன் தம்பி கருத்தாதப்பனுக்கும் நான் பரிவட்டம் கட்டுகிறேன். பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. இவருடைய வாள் தமிழர்களுக்கு வேலியாக இருப்பதால் இவரை வாளுக்கு வேலி என்பார்கள். பாகம் பிரியாளை இடபாகம் கொண்ட ஈசனுக்கு காலம் தவறாமல் விழா நடத்துவதால் இவரது நாடு பாகனேரி என்று புகழ்பெற்று விளங்குகிறது. பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி, பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலி, நீ பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். இவர் பாகனேரி அம்பலக்காரரின் தம்பி கருத்தாதப்பன். ராமனுக்கு லக்ஷ்மணனை போல் அண்ணனின் மனம் கோணாமல் நடப்பவர். தன் அண்ணனையே தெய்வமாக நினைத்து வாழ்பவன். பாகனேரியின் சின்னம்பலம் கருத்தாதப்பன். அம்பலம், இது சிவனருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதம். இதை அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் நீங்களே உங்கள் கையால் வழங்கிவிடுங்கள். இல்லை குருக்களே, இந்த பிரசாதத்தை வழங்குவதற்கு நான் வேறு ஒருவரை மனதில் நினைத்திருக்கிறேன். யார் அது? என் தங்கை கல்யாணி. கல்யாணி, இங்கே வா. உங்கள் அனைவருக்கும் என் தம்பி கருத்த ஆதப்பனை நன்றாக தெரியும். என் தங்கை கல்யாணியை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவள் கருத்த ஆதப்பனுக்கும் இளையவள். கல்யாணி, அனைவருக்கும் பிரசாதத்தை நீயே கொடு. அண்ணா, எனக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது. மற்றவர்களுக்கு நீங்களே கொடுத்து விடுங்கள்.
அடியே கல்யாணி, நீ பெரிய ஆளடி. பிடித்ததும் பிடித்தாய். பெரிய புளியங்கொம்பை தான் பிடித்திருக்கிறாய். உன்னுடைய வழிபோக்கன் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையரின் தம்பியாமே. அடியே கல்யாணி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. இதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா? ஆமாம், ஏன் இங்கு வந்து தனியாக நின்று கொண்டிருக்கிறாய்? அடே செண்பகம், கல்யாணி இப்பொழுது எல்லையில்லா சந்தோஷத்தில் இருக்கிறாள். அதனால் தான் அவளுக்கு பேச்சே வரவில்லை. எப்படி பேச்சு வரும்? யாரோ ஒரு வழிபோக்கன் மீது கல்யாணி காதல் கொண்டு விட்டாளோ என்று நான் கூட பயந்து விட்டேன். நல்ல வேளை, அம்பலக்காரர் தம்பியை தான் காதலித்திருக்கிறாள். இனி இவள் காதல் கல்யாணத்தில் முடிவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. போதும், நிறுத்துங்கள். ஏன் கல்யாணி, என்னவாயிற்று? ஏன் கண் கலங்குகிறாய்? எல்லாம் முடிந்து போய்விட்டது. அவர் சாதாரண வழிபோக்கனாக இருந்திருந்தால் கூட என் காதல் கல்யாணத்தில் முடிந்திருக்கும். ஆனால் அவர் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பியாக இருப்பதால் நிச்சயம் அது நடக்காது. ஏன் நடக்காது? பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் பகை இருப்பதால் உன் அண்ணன்மார்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறாயா? அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஊர் உலகமே என் அண்ணன் நன்றாக இருக்க வேண்டும், நீடோழி வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது என்னுடைய அண்ணன் அழிய வேண்டும், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்தான் அந்த பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையன். அப்படிப்பட்டவரின் தம்பியை நான் எப்படி மணக்க முடியும்? அப்படி என்றால் உங்கள் காதல்? காதல் பொல்லாத காதல். காதல் என்ற உணர்வு ஒரு பெண்ணிற்கு எப்போது வருகிறது? பருவமடைந்த பிறகுதானே. ஆனால் பாசம் அப்படியல்ல. தாயின் மணி வயிற்றில் இருக்கும் போதே தாயோடு ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. மண்ணில் வந்து விழுந்த பிறகு அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என்று பெரும் பந்தமே உருவாகிறது. குடும்பம் என்ற பாசத்திற்கு முன்னால் காதல் எம்மாத்திரம். நான் பிறந்தது முதல் என் தந்தையை நான் பார்த்ததில்லை. தந்தை ஸ்தானத்திலிருந்து என் தமையனை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் தமையனை எதிரியாக கருதுபவர்கள் எனக்கும் எதிரிதான். கல்யாணி, கோயில் பிரசாத இனிப்பை அம்பலக்காரர்களுக்கு வரிசையாக கொடுத்து வந்த நீ எனக்கு மட்டும் அதை கொடுக்காதது சற்று ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் பட்டமங்கலத்துக்காரன் என்ற ஒரே காரணத்தினால் நீ என்னை ஒதுக்குவது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. கல்யாணி, நீ என்னை பட்டமங்கலத்தை சேர்ந்தவனாக பார்க்கலாம். ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கவில்லை. என் காதலி கல்யாணியாகத்தான் பார்க்கிறேன். நீ தண்ணீரில் விழுந்து தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணாகத்தான் உன்னை பார்த்தேனே தவிர பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் தங்கையாக பார்க்கவில்லை. ஏனென்றால் நீ யார் என்பதே எனக்கு அப்போது தெரியாது. ஆனால் உன்னை பார்த்த அந்த நாழிகையே என் மனதை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். நீ பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியாரின் தங்கை என்பதே நீ சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிந்தது. நீ பாகநேரி அம்பலக்காரரின் தங்கை என்று தெரிந்த பிறகும் கூட நாம் ஆசைப்பட்டது சரியா? இந்த காதல் நிறைவேறுமா? உன் அண்ணன் அதற்கு சம்மதித்து உன்னை எனக்கு திருமணம் செய்து தருவாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டதும் காதல் உண்டாவதென்பது நம்மால் நடக்கக்கூடியதல்ல. இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் ஏற்படுத்திய பிறகுதான் அவர்கள் இருவரையும் இயற்கை இணைத்து வைக்கிறது. உனக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த காதலும் அப்படித்தான் கல்யாணி. நான் உன் மீது கொண்ட உன்னதமான காதலின் காரணத்தால் தான் நீயும் என்னை நேசிக்க ஆரம்பித்தாய். என் அண்ணன் வல்லத்தரையன் வேண்டுமானால் பாகநேரி மீது மாறா பகையும் அம்பலக்காரர் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் வற்றாத வஞ்சம் கொண்டவராக இருக்கலாம். ஆனால் நான் அப்படி அல்ல. பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் உள்ள பகை எப்படியாவது தீர வேண்டும் என்பதற்காகவே உன் சிறிய அண்ணன் கருத்தாதப்பனோடு நட்பு பூண்டவன். அப்படியும் அது நடக்காததால் நம் திருமணம் மூலமாவது பகை உறவாக மாற வேண்டும் என்று நினைத்தேன். அந்த எண்ணம்தான் நான் உன் மீது கொண்ட காதலை
மேலும் உறுதியாக்கியது. பொய்! நீங்கள் சொல்வது அனைத்தும் பொய். இது திட்டமிட்ட சதி. என் அண்ணனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி என்பதை என்னிடமிருந்து மறைத்து விட்டீர்கள். அப்படி இல்லை என்றால் நான் பாகநேரி அம்பலக்காரரின் தங்கை என்பது தெரிந்த உடனேயே நீங்களும் நான் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி என்பதை சொல்லி இருக்கலாமே. ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லையே. நீங்கள் யார் என்று நான் கேட்டபோது வழிப்போக்கன் என்று பொய்தானே சொன்னீர்கள். உங்கள் மனதில் கள்ளம் இல்லை என்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கலாமே. ஏன் அப்படி செய்யவில்லை? நாம் யார் என்ற உண்மை தெரிந்தால் இவள் எங்கே நம்மை காதலிக்காமல் போய்விடுவாளோ என்ற எண்ணத்தில் தானே மறைத்தீர்கள். அது தெரிந்துவிட்டால் நம் திட்டம் நிறைவேறாது என்றுதானே அப்படி செய்தீர்கள். இதிலிருந்தே தெரிகிறதே நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது. இல்லை கல்யாணி, நீ நினைப்பது தவறு. அன்று எனக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. நான் உன்னிடம் சொன்னபடி ஒரு வழிப்போக்கனாக மட்டும் அங்கு வரவில்லை. பட்டமங்கலத்தை சேர்ந்த ஒற்றனாகவும் தான் பாகநேரிக்குள் நுழைந்தேன். முதலில் வழிப்போக்கன் என்று சொன்னீர்கள், இப்போது ஒற்றன் என்கிறீர்கள். என் அண்ணனை பழி தீர்க்க இன்னும் என்னென்ன பொய் சொல்வீர்களோ தெரியவில்லையே. கல்யாணி, நான் உன்னை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன். அதனால் உன்னிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பாகநேரி திருவிழாவிற்கு வர இருக்கும் என் அண்ணன் வல்லத்தரையனுக்கு இங்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. அப்படி ஏதும் இங்கு நேராது என்பதை அவருக்கு உறுதி செய்யத்தான் ஒற்றனாக இங்கு வந்தேன். ஆனால் நான் ஒற்றனாகத்தான் இங்கு வந்திருக்கிறேன் என்பது பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலைக்கு தெரிந்தால் நாம் நல்ல விஷயமாகத்தானே பட்டமங்கல அம்பலக்காரரை அழைத்தோம். ஆனால் அவர்கள் இதை கூட தவறாக எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று அவர் மிகவும் வேதனைப்படுவாரே என்பதால் தான் நான் இதையெல்லாம் சொல்லவில்லை. மற்றபடி இதை நான் உன்னிடம் மறைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. எக்காரணத்தை கொண்டும் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியார் வேதனைப்படக்கூடாது. நானும் என் அண்ணன் வேதனைப்படக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எதிரியின் தம்பிக்கு என்னை மனம் முடித்து தரமாட்டார் என் அண்ணன். பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் இருக்கும் ஜென்ம பகை இந்த திருமணத்தால் மேலும் அதிகமாகுமே தவிர சிறிதளவும் குறையாது. எப்போது நீங்கள் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி என்று தெரிந்ததோ அப்போதே உங்கள் மீது எனக்கு ஏற்பட்ட காதல் சுக்கு நூறாக சிதைந்து விட்டது. கண்ணாடி உடைந்து சிதறிவிட்டால் மீண்டும் அதை எப்படி ஒன்று சேர்க்க முடியாதோ அதேபோல் எனக்கும் உங்கள் மீதுள்ள காதல் உடைந்து விட்டது. இனி ஒருபோதும் அது சேராது. கல்யாணி என்ற ஒரு பெண்ணை சந்தித்தோம் என்ற எண்ணத்தையே உங்கள் இதயத்திலிருந்து எடுத்தெறிந்து விடுங்கள். இத்தோடு என்னை மறந்து விடுங்கள். மொத்தமாக அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டேன். நீங்களும் அதே போல் தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த சிவன் கோவில் திருவிழாவை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் வாளுக்கு வேலி. பரிவட்டங்கள் கட்டுவதென்ன, பால்குடங்கள் எடுப்பதென்ன, எதை பாராட்டுவது எதை விடுவது என்றே தெரியவில்லை. உண்மைதான். ஆண்களுக்கு பரிவட்டம் கட்டிக்கொள்வதில் மகிழ்ச்சி என்றால் பெண்களுக்கு பால்குடம் எடுப்பதில் மகிழ்ச்சி. பெண்கள் மட்டுமே பங்கு கொள்ளும் தனி நிகழ்ச்சி அல்லவா அது? குடும்பத்தோடு வந்திருக்கும் அம்பலக்காரர்களின் வீட்டு பெண்களுக்கு தாங்களும் விழா நிகழ்ச்சியில் பங்கு கொண்டோம் என்ற மன நிறைவு ஏற்பட்டுவிட்டது. வாளுக்கு வேலி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எந்த குறையும் இல்லாதபடி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால்தான் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் திருவிழா நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வல்லத்தரையா, இந்த விழாவை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே. சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அதுதான் நீங்கள் இருவரும் மாறி மாறி வாளுக்கு வேலி புகழ் பாடிக்கொண்டிருக்கிறீர்களே. ஒரு திருவிழாவை நடத்துகிறவன் இதையெல்லாம் செய்யத்தானே வேண்டும்.
இது ஏதோ எவரும் செய்ய முடியாத சாதனை என்பது போல் அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியல்ல வல்லத்தரையா. அனைவரையும் அழைத்தவன் என்பதால் இந்த ஏற்பாட்டையெல்லாம் வாளுக்கு வேலிதான் செய்ய வேண்டும் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் எல்லா அம்பலக்காரர்களும் வந்திருக்கும் இடத்தில் ஒருவருக்கு கூட தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றாதபடி உபசரிப்பது சிரமம் அல்லவா? எல்லோரும் சமம் என்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக செய்திருக்கிறார் வாளுக்கு வேலி என்பது பாராட்டுக்குரியதல்லவா? அதிலும் அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரின் பெருமையையும் அருமையாக சொல்லிவிட்டாரே வெள்ளையையர். என்ன சொல்லிவிட்டார்? இல்லாத பெருமைகளைத்தான் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி சொல்வதுதான் அவை நாகரீகம் வல்லத்தரையா. மற்றதையெல்லாம் விடு. அத்தனை பேருக்கும் முன்னால் உன் தாய்மாமனான இவரது காலில் விழுந்து வணங்கினாரே வாளுக்கு வேலி. அது இவருக்கு தரப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் அல்லவா? ஆமாம் ஆமாம், அதில் மயங்கி போய்தானே அந்த வாளுக்கு வேலியை ஒரே அடியாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என் மாமா. வல்லத்தரையா, அடடே, என்ன அதிசயம்! வாருங்கள் மாமா. வாரும் ஐயா, ஜமீன்தார் ஜம்புலிங்கம். வணக்கம். என்ன ஜம்புலிங்கம், நீர் இங்கு வருவீர் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட்டமங்கலத்தார் இங்குதான் இருக்கிறார் என்று உரங்கா புலியார் சொன்னார். அது தெரிந்தும் உங்களை வந்து பார்க்காமல் போகலாமா? அதனால் தான் வந்தேன். நீர் எப்போதுமே அந்த வெள்ளையனோடு தானே இருப்பீர். உமக்கு மிகவும் நெருக்கமானவர் அந்த கர்னல் அக்னியு தானே. அங்கு செல்ல வேண்டியவர் வழி தவறி இங்கு வந்து விட்டீரோ? என்ன பட்டமங்கலத்தாரே, நீங்களே இப்படியெல்லாம் என்னை பற்றி பேசலாமா? என்ன இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பவர்கள் அல்லவா? எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் அந்த அக்னியும் அந்நியன் தானே. இருந்தாலும் நீர் உமது ஜமீனில் இருப்பதை விட அதிக நேரம் உறவாடிக் கொண்டிருப்பது அந்த அக்னியுடன் தானே. என்ன நீங்கள் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வெள்ளை ஐயர் கூடத்தான் அங்கும் இருக்கிறார் இங்கும் இருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் யாரும் ஒன்றும் சொல்லவில்லையே. வெள்ளையர் எங்கே இருந்தாலும் அம்பலக்காரர்களின் நன்மையைத்தான் கருதுவார். அம்பலக்காரர்களுக்கு சாதகமாகத்தான் ஏதாவது செய்ய முடியுமா என்று அக்னியுடன் வாதாடுவார். ஆனால் உம்மை எங்களால் அப்படி நினைக்க முடியாதே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அதை நான் சொல்கிறேன் ஜம்புலிங்கம். நான் வெள்ளைக்காரர்களோடு பழகுகிறேன். அவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களை போல் உடையணிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த அக்னியுடன் அமர்ந்து மது அருந்துவதில்லை. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? அந்த அக்னியு ஒரு குவளை மதுவை அருந்துவதற்கு முன்பு நீ ஒரு குடம் மதுவை காலி செய்து விடுகிறாய். இதை நான் சொல்லவில்லை, அந்த அக்னியுவே என்னிடம் சொன்னார். வெள்ளை ஐயரே, இப்பொழுது எதற்கு இந்த விவரம் எல்லாம்? ஜம்புலிங்கம் நம்மோடு உரையாடி மகிழ வேண்டும் என்றுதானே இங்கு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இதையெல்லாம் பேசலாமா? ஆங்கிலேயரோடு பழகுவதால் மட்டும் ஒருவர் நமக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லிவிட முடியாது. அதேபோல் பரங்கியரை சந்திப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமலேயே சிலர் இருக்கலாம். நம்மோடு இருந்து கொண்டே நமக்கு சதியும் செய்யலாம். அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. காலம்தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும். அதனால் அந்த பேச்சை விட்டுவிட்டு வேறு ஏதாவது பேசலாமே. உரங்கா புலியாரே, வல்லத்தரையன் இங்கே அழைத்த போது பாகநேரி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் என்று சொன்னீராமே. இப்போது மட்டும் எப்படி இங்கு வந்தீர்? ஆமாம், வரமாட்டேன் என்றுதான் சொன்னேன். ஆனால் என் மனம் கேட்கவில்லையே. பகையாளி நாட்டிற்கு வல்லத்தரையனை தனியாக அனுப்பிவிட்டோமே என்று என் மனம் பதறுகிறதே. அதற்கு பிறகும் நான் எப்படி பட்டமங்கலத்திலேயே உட்கார்ந்திருக்க முடியும்? அதனால்தான் வேறு வழியே இல்லாமல் இனி கால் வைக்கவே கூடாது என்று நினைத்த பாகநேரிக்கு வந்து விட்டேன். ஏன் வல்லத்தரையனுக்கு துணையாக வைரமுத்தன் இங்கே இல்லையா? வைரமுத்தனை நான் இன்னும் பக்குவப்பட்ட பிள்ளையாக கருதவில்லை. அவன் கருத்த ஆதப்பனை நண்பன் என்று சொல்லிக்கொண்டு அவனோடு எங்காவது சுற்றி கொண்டிருப்பான். பாருங்கள், இப்போது கூட இங்கு அவன் தன் அண்ணனுக்கு பக்கத்தில் இல்லையே. அதனால என்ன? பட்டமங்கலத்தில் இருந்து சில வீரர்கள் வல்லத்தரையனுக்கு பாதுகாப்பாக இங்கு வந்திருக்கிறார்களே. எவ்வளவு பேர் வந்தால் என்ன, எத்தகைய பாதுகாப்பை தந்தால் என்ன? இந்த உரங்கா புலி ஒருவன் தான் உறங்காமல் அருகிலேயே இருந்து வல்லத்தரையனை பாதுகாப்பான்.
நான் என்று வல்லத்தரையனின் அக்கா வீரம்மாளை திருமணம் செய்து கொண்டேனோ அன்றே நான் எனது அம்பலக்காரர் என்ற பதவியை கூட விட்டுவிட்டு பட்டமங்கலத்திற்கு வந்து விட்டேன். ஏன் தெரியுமா? வல்லத்தரையனுக்கு பாதுகாப்பாக இருந்து பட்டமங்கலத்தின் பெருமையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக. சுருக்கமாக சொல்லப் போனால் நான் என் வாழ்க்கையையே வல்லத்தரையனுக்கு அர்ப்பணித்து விட்டேன். உன்னுடைய இந்த அர்ப்பணிப்பு மிகவும் பெருமைக்குரியதுதான். ஆனால் அதே அர்ப்பணிப்பு இந்த நாட்டின் மீதும் இருந்தால் நன்றாக இருக்கும். வெள்ளையரே, மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்க்காதீர். நான் பொதுவாகத்தான் சொன்னேன், வேண்டாம் என்றால் விட்டு விடுகிறேன். வாருங்கள் உரங்கா புலியாரே, வாருங்கள் ஜம்பலிங்கம். வணக்கம் அம்பலம். வணக்கம் வணக்கம். ம். உரங்கா புலியாரே, தாங்கள் முன்னமே வல்லத்தரையனோடு வந்திருந்தால் முறைப்படி தங்களுக்கும் பரிவட்டம் கட்டி கௌரவித்திருப்பேன். அதெல்லாம் வேண்டாம் என்பதால் தானே நானே இப்படி தாமதமாக வந்தேன். ஏன்? என்னை பொறுத்தவரை நானும் ஒரு அம்பலக்காரன் என்ற சிந்தனையே எனக்கு இல்லை. என் வல்லத்தரையனுக்கு உரிய மரியாதை கிடைத்தால் அதுவே எனக்கு போதும். வல்லத்தரையனுக்கு பரிவட்டம் கட்டினால் அது எனக்கும் கட்டப்பட்டது போல்தான். தங்களின் உயர்ந்த நோக்கத்தை கேட்டு மகிழ்கிறேன். எப்படியோ தாமதமாகவேனும் வந்து சேர்ந்து விட்டீர்களே, இதுவே எனக்கு போதும். அதோடு ஜமீன்தார் ஜம்புலிங்கமும் வந்திருப்பது இரட்டை மகிழ்ச்சியை தருகிறது. திருவிழா முடிந்துவிட்டது என்று யாரும் பயணப்பட்டு விடக்கூடாது. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வீட்டில் விருந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது. அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தங்கும் விடுதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறேன். தாங்கள் அனைவரும் விடுதிக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டு என் வீட்டில் நடக்கும் விருந்திற்கு அருள் கூர்ந்து வர வேண்டும். அதற்கென்ன வாளுக்கு வேலி? அவசியம் நாங்கள் அனைவரும் வந்து விருந்துண்ட பிறகுதான் விடை பெறுவோம். வல்லத்தரையா, உன் மாமாவே சொல்லிவிட்டார். அதனால் அவசியம் வந்துவிடு. உரங்கா புலியாரே, எங்கள் வீட்டு விருந்திலாவது கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்துங்கள். ஜம்புலிங்கம், உங்களுக்கும் தான் சொல்கிறேன், வந்து விடுங்கள். என்ன விருந்திருக்கா? நானா? முடியாது. ஏன்? அது நான் சில அவசர வேலைகளை வைத்துக் கொண்டு அதற்கு நடுவேதான் இங்கு வந்தேன். உடனே போயாக வேண்டும். எனக்கு உத்தரவு கொடுங்கள். என்ன இவர்? விடு வாளுக்கு வேலி. இது அம்பலக்காரர்களுக்காக நடக்கும் விருந்து. அவர் நமது அம்பலங்களுக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியின் ஜமீன்தார், அவ்வளவுதான். அதனால்தான் அவர் விலகிக் கொண்டார். அதை பொருட்படுத்த வேண்டாம். என்ன வெள்ளையரே, அம்பலக்காரரின் விருந்தில் கலந்து கொள்வதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கென்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? நான் சாதாரண நாட்களிலும் வரக்கூடியவன். உன்னோடும் வல்லத்தரையனோடும் அவ்வப்போது அமர்ந்து நான் உண்பவன். அம்பலக்காரர்கள் விருந்தில் கலந்து கொள்ள நான் மறுப்பேனா என்ன? எவரிடத்தும் எந்த வேதமும் பார்க்காதவனுக்கு எந்த இடத்திலும் எப்போதும் தடையே இல்லை. நன்றி வெள்ளையரே. அனைவரும் வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். வா வல்லத்தரையா. கல்யாணி,
கல்யாணி, ஏன் அணிகலன்கள் இல்லாமல் இங்கு வந்து நிற்கிறாய்? கோவிலிலேயே உன்னை கவனித்தேன். அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பிரசாதம் கொடுத்து வந்த நீ வைரமுத்தனை பார்த்ததும் எதற்காக கொடுப்பதை தவிர்த்தாய்? பொது இடத்தில் இப்படியா நடந்து கொள்வது? உன்னைத்தான் கேட்கிறேன் கல்யாணி, பதில் சொல். பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கவில்லை? எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. அதனால்தான் அங்கிருந்து வந்து விட்டேன். அதற்காக விருந்தாளியாக வந்தவர்களிடம் இதோ பாருங்கள் அண்ணா, விரோதியாக இருந்தாலும் விருந்தாளியாக வந்தவர்களை வரவேற்று அமர வைத்து இலை போட்டு உபசரிக்கும் நல்ல மனம் உனக்கும் பெரிய அண்ணாவிற்கும் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை தங்களையும் வாளுக்கு வேலி அண்ணாவையும் எதிர்க்கும் யாராக இருந்தாலும் எனக்கு அவர்கள் விரோதிதான். நீ யாரை விரோதி என்று சொல்கிறாய்? வேறு யார்? நம் பாகநெறிக்கு இருக்கும் ஒரே எதிரி பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரையனும் அவன் தம்பியும் தானே. அவர்களுக்கு உபச்சாரம் செய்ய என்னால் முடியாது. என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையன் நம் எதிரி என்று சொன்னாயே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் தம்பி வைரமுத்தன் எதிரி என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்தான் உங்களுக்கு நண்பராயிற்றே. அவரை எதிரி என்று எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்கள் இருவரின் நட்பை பற்றி பெரிய அண்ணன் என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். அவரை எப்படி நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள்? நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் நண்பன் வைரமுத்தன் எனக்காக எதையும் விட்டுக் கொடுப்பான். ஆம் கல்யாணி, பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நடந்த சடுகுடு போட்டியில் இல்லை, அந்த பரிசுக்குரியவன் நான் அல்ல. பட்டமங்கலத்து அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் வைரமுத்தன் தான். வைரமுத்தன் நினைத்திருந்தால் இந்த போட்டியில் மிக எளிதாக வென்றிருக்கலாம். ஆனால் வைரமுத்தன் அதை செய்யாமல் என்னோடு தனித்து மோதுவது போல் பாவனை செய்தான். வேண்டுமென்றே தான் விலகி போவது போல் நான் தூக்கி அடித்ததும் சென்று விழுந்து மூச்சை விட்டான். வெற்றி பெறும் வாய்ப்பு பட்டமங்கலத்திற்கே இருந்தும் எனக்காக, நம் பாகநேரிக்காக விட்டு கொடுத்தவனம்மா வைரமுத்தன். அவனை விட உயரிய குணம் படைத்த ஒருவனை பார்ப்பது மிகவும் கடினம், முடியாது என்று கூட சொல்லலாம். நம் அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை ஊர் உலகத்திற்கும், முக்கியமாக அந்த ஆங்கிலேயர்களுக்கும் உணர்த்தும் வண்ணம் இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதே நம் கோவில் திருவிழா. அதை நடத்தி கொண்டிருப்பது அண்ணன் வாளுக்கு வேலி என்றாலும் அது நடக்க காரணமாக இருந்தது வைரமுத்தன் தான் அம்மா. பட்டமங்கலத்திற்கு நான் நேரில் சென்று அழைப்பு விடுத்தும் கோவில் திருவிழாவிற்கு வர மறுத்த வல்லத்தரையன் நம் பாகநேரி திருவிழாவிற்கு வர சம்மதித்தது யாரால்? வைரமுத்தனால் தானே. மோப்பக்குழையும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சம் பூவை நுகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும். அதேபோல் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களிடம் இன்முகம் காட்டாமல் வன்முகம் காட்டினால் அவர்கள் மனமும் வாடிவிடும் என்ற அந்த வள்ளுவ பெருமகனின் வாக்கை ஒரு கணம் நினைத்து பாரம்மா. உன்னுடைய அந்த செய்கையினால் வைரமுத்தனின் மனம் எந்த அளவிற்கு புண்பட்டிருக்கும் தெரியுமா? தவறு கல்யாணி, நீ நடந்து கொண்ட விதம் தவறு. ஆமாம் கல்யாணி, மற்றவர்கள் நம்மை எதிரியாக பாவித்தாலும் நாம் அவர்களிடம் வெறுப்பு காட்டாமல் அன்பை பொழிவதுதான் சான்றோர்களின் குணம். நம் அப்பா விஜயபாஸ்கர சேதுபதி அம்பலத்தாரின் குணமும் அதுதான். அதனால்தான் அவர் காலத்தில் பாகநேரியும் பட்டமங்கலமும் நட்பு நாடாக இருந்திருக்கிறது. இப்போதுள்ள பகையை மறந்து மீண்டும் அதுபோல் ஆக வேண்டும் என்பதுதான் என் எண்ணமும் கூட. பகை கொண்ட இரு குடும்பங்களுக்கு இடையில் மீண்டும் ஒரு நல்ல உன்னதமான உறவு ஏற்பட வேண்டும் என்ற ஆசையில்தான் உன் கையால் அவர்களுக்கு இனிப்பை தரச் சொன்னேன்.
அதை நிராசையாக்கி விட்டாயே கல்யாணி. வைரமுத்தன் மிகவும் நல்லவன், இளகிய மனம் படைத்தவன். நம் இரு குடும்பங்களுக்கும் இடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பகை மறைய வேண்டும் என்று மனதார நினைப்பவன். அதற்காக தன் அண்ணனிடம் அனுதினமும் வாதாடிக் கொண்டிருப்பவன். அவன் மனதை நோகடித்து விட்டாயே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் கல்யாணி. வல்லத்தரையன் நெருப்பு என்றால் வைரமுத்தன் நீர், அவன் இருள் என்றால் இவன் ஒளி. தயவு செய்து புரிந்து கொள். புரிந்து கொண்டேன் அண்ணா. நீங்கள் இருவரும் எடுத்து சொன்னதிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட முறை தவறு என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். நடந்த தவறுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அண்ணா? பிராயச்சித்தம் என்று தனியாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. மீண்டும் அணிகலன்களை அணிந்து கொண்டு பழைய கல்யாணியாக அனைவரிடமும் அன்போடு பழகு. அதுவே எனக்கு போதும். இல்லை அண்ணா, அது மட்டும் போதாது. வந்திருக்கும் அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் தனியாக நான் சில பதார்த்தங்களை சமையல் செய்ய போகிறேன். ஐயோ கல்யாணி, எதற்கு இந்த விபரீத விளையாட்டு? இப்போதாவது பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் மட்டும்தான் பகை இருக்கிறது. நீ செய்யும் பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒட்டுமொத்த அம்பலக்காரர்களும் பாகநேரிக்கு பகையாகிவிட போகிறார்கள். அண்ணா, டேய் ஆதப்பா, இப்போதுதான் அவள் முகம் மலர்ந்திருக்கிறது, மீண்டும் அழ வைக்கிறாய். அண்ணா, என்னம்மா? நம் பாகநேரிக்கும் அந்த பட்டமங்கலத்திற்கும் ஒரு தலைகீழ் ஒற்றுமை இருப்பதை கவனித்தீர்களா? என்னம்மா அது? பட்டமங்கலத்தில் அண்ணன் நெருப்பு, தம்பி தண்ணீர். பாகநேரியில் தம்பி நெருப்பு, அண்ணன் தண்ணீர். கல்யாணி, படபடவென்று பற்றி எறிவதால் நெருப்பை பெரியதாகவும் அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதால் தண்ணீரை சாதாரணமானதாகவும் நினைத்து விடாதே. அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் ஒரு நாள் பொங்கி எழும் காட்டாராக மாறிவிட்டால் எதிர்ப்படும் எத்தகைய அணைகளையும் அது எளிதில் உடைத்தெறிந்துவிடும். அது மட்டுமல்ல, பெரும் நெருப்பை கூட தண்ணீர் எளிதாக அணைத்துவிடும். அதை மறந்து விடாதே. சரியம்மா, நீ போய் சமையல் பணியை கவனி. வா அதப்பா. வைரமுத்தன் மிகவும் நல்லவன், இளகிய மனம் படைத்தவன். கணக்கு பிள்ளை, கூறுங்கள். ஆக இவ்வளவு நேரம் கோவிலில் தான் இருந்தீர்களா? ஆமாம், பரிவட்டம் கட்டி முடிக்கும் வரை அதே சிந்தனையாகத்தான் இருந்தது. அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது. அதைவிட பெரிய மகிழ்ச்சி இனிமேல் தானே நடக்க இருக்கிறது. தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? விருந்து. ஒவ்வொரு அம்பலக்காரர்களையும் தனித்தனியே கவனத்தோடு உபசரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தங்களை சரியாக கவனிக்கவில்லை என்று குறைபட்டுக் கொள்வார்கள். அதுவும் சரிதான். எல்லோரும் சமமென்று காட்டத்தானே சமபந்தி போஜனம் என்று ஏற்படுத்தியிருக்கிறார் நம் எசமான். அதனால்தான் தேவையானவற்றை வாங்குவதற்காக பொருள் குறைகிறது என்று தாங்கள் என்னை தேடக்கூடாதல்லவா? அதனால்தான் இந்த மூட்டையில் காசுகளை எடுத்து வந்துள்ளேன். இதை பெற்றுக் கொள்ளுங்கள். போதுமான அளவிற்கு எல்லாம் வாங்கியாகிவிட்டது. இப்போது இது எதற்கு? எப்போது எந்த செலவு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்போது நான் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் என்று சென்று கொண்டிருப்போம். ஒருவரை ஒருவர் பிடிக்கவே முடியாது. அதனால்தான் இப்போதே தருகிறேன். எதற்கும் இதை வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நீங்கள் சென்று உங்கள் பணியை துவங்குங்கள். ஆகட்டும்.
கணக்கு பிள்ளை யார் அவன்? யாரை தேடுகிறான்? உங்களுக்கு தெரியுமா அவனை? இல்லையே, இதுவரை நானும் அவனை பார்த்ததில்லையே. அப்படியா? யாரப்பா நீ? என்ன வேண்டும்? நீ யார்? யார் நீ? ஏய், ஏய்! ஓடாதே! நில்! நில்! ஓடாதே! சொல்வதை கேள்! யார் நீ? நிற்க போகிறாயா இல்லையா? ஏய்! நில்! ஓடாதே! ஓடாதே! நில்லடா! நில்! நீ எங்கு ஓடினாலும் விட மாட்டேன். நின்று விடு! ஏய்! ஓடாதே! நில்! நில்! நில் என்கிறேன் அல்லவா? நின்று விடு! ஓடாதே! யார் இவன்? அதுதான் தெரியவில்லை. எப்படி கேட்டாலும் சொல்ல மறுக்கிறான். எதற்காக இவனை கொண்டு வந்திருக்கிறாய்? நான் கணக்கு பிள்ளையிடம் இங்குள்ள பணிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது இவன் மறைந்து நின்று பார்த்துக் கொண்டிருந்தான். முகத்தை பார்க்கும் போதே இவன் நமது பாகனேரிக்கு சம்பந்தமில்லாத புதியவன் என்று தோன்றியது. யாரப்பா நீ? இங்கென்ன செய்கிறாய் என்று கேட்டதும் சட்டென ஓடத் தொடங்கிவிட்டான். அடடா, அப்படியா செய்தான்? ஆமாம், நம் ஊர் எல்லையை தாண்டி காட்டுக்குள் போக முயற்சி செய்தான். ஆனால் வசமாக மாட்டிக்கொண்டான். அதற்கு பிறகுதான் இழுத்து வந்து இங்கே கட்டி போட்டேன். உன்னிடம் எதுவும் சொல்லவில்லையா? சொல்லியிருந்தால் இப்போது இருக்கும் பரபரப்பான சூழ்நிலையில் தாங்கள் வர வேண்டும் என்று அழைத்திருப்பேனா? சரியான கல்லூரி மங்கன். என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் அம்பலக்காரரிடம்தான் சொல்வேன் என்கிறான். அதனால்தான் வேறு வழி இல்லாமல் உங்களை அழைக்கும்படி நேர்ந்து விட்டது. அதனால் என்ன? பரவாயில்லை, அழைத்தது நல்லதுதான். அதனால்தான் நானே வந்து பார்க்க முடிந்தது. சரி, நானே விசாரிக்கிறேன். ஏனப்பா, இவன் சொல்வதெல்லாம் உண்மைதானா? உங்க கூட இருக்கிறவர் தப்பா சொல்லுவாரா? நிஜத்தை தான் சொல்றாரு. பரவாயில்லையே, இந்த அளவிற்கு எங்களை பற்றி புரிந்து வைத்திருக்கிறாயே. இப்போதாவது சொல், நீ யார்? நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லைங்க. எதுக்காக வந்திருக்கேங்கிறது தான் முக்கியம். ஓ, அதுவே அப்படியா? போகட்டும். நீ எதற்காக இங்கு வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? சோறு வேணும். என்ன என்ன சொன்னாய்? சோறு வேணும் தாங்க சொன்னேன். இந்த ஊருக்கு பல அம்பலக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரமாதமா விருந்து நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நாமளும் அந்த இடத்துக்கு போனா நமக்கும் ஏதாவது சாப்பிட கிடைக்கும்னு தான் நான் இங்க வந்தேன். இவர் என்னமோ என்ன பார்த்த உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்மள ஏதாவது பண்ணிட போறாரோன்னு தான் நான் ஓடினேன். எப்படியோ என்ன திருடனை பிடிக்கிற மாதிரி துரத்தி பிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அடப்பாவி,
சோறு வேண்டும் என்பதற்காகவா என்னை இப்படி துரத்தும்படி செய்தாய்? போகட்டும். அம்பலக்காரர்களுக்கு விருந்து பரிமாறியவுடன் இவனையும் அமர வைத்து உணவளித்து விடலாம். சரி அம்பலம். அவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள். நீ வேண்டிய அளவு உணவு அருந்தலாம். மேகநாதா, அம்பலம், வா போகலாம். கொஞ்சம் நில்லுங்க. வெறும்னே சோறு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா எப்படி? நான் எப்படி சும்மா உட்காந்து சாப்பிடுவேன்? என்ன இருந்தாலும் நான் ஒரு தமிழன் இல்லையா? உழைப்பாளியாச்சே. எந்த வேலையும் செய்யாம எப்படி சாப்பிடுவேன்? அதனால எனக்கு வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு போறேன். பலே, உன் தன்மான உணர்ச்சியை பாராட்டுகிறேன். உழைப்பின் பயனாகத்தான் உணவை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயே, இதுதான் உயர்ந்த பண்பு. மேகநாதா, இவனுக்கு என்ன வேலை தருவது? கோவிலில் ஏதாவது வேலை தரலாம் என்றால் பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடந்துவிட்டது. நம் வீட்டில் உள்ள பணிகளுக்கெல்லாம் போதுமான ஆட்களை நியமித்தாகிவிட்டது. அதுதான் சரி. சமையல் வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு நிறைய பேருக்கு வேலை இருக்கிறது. மேகநாதா, சொல்லுங்கள் பெரியம்பலம். இவனை அம்பலக்காரர்களுக்கு உணவு சமைக்கும் சமையற் கூடத்திற்கு அழைத்துச் செல். இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரும்படி நான் சொன்னேன் என்று சொல். அந்த வேலையை செய்துவிட்டு உணவருந்தி விட்டு போகட்டும். ரொம்ப நன்றிங்க. என்னடா செய்யற? வெண்டைக்காய் நறுக்கிட்டு இருக்குங்க. எதுக்கு நறுக்கிற? பொரியலுக்குங்க. பொரியலுக்கா? இத வச்சு நான் பொரியல் பண்ண முடியாது. சாறு தான் புழிய முடியும். எவன்டா உன்னை வேலைக்கு சேர்த்தது? நீங்க தானே வேலைக்கு சேர்த்தீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். உடனே எதிர்த்து பேசுறதா? நேத்து கூட பேசாம சும்மா உட்காந்துருந்தேன். கையா வாயை திறக்க மாட்டேங்கிறேன்னு திட்டினீங்க. சரி, நான் அப்படியும் பேசுவேன் இப்படியும் பேசுவேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? குழப்பாதீங்க, வேலைய பாருங்க. எப்பா பேசிக்க இங்க வா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் சமயக்காரன், இவ சமயக்காரி. அப்ப நான் யாரு? நீங்க சமயக்காரன் தான். ஒரு நிகழ்ச்சிக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சமயக்காரன் போறாதா? நீ நிகழ்ச்சிக்கு சமைக்க வந்த சமயக்காரன். நான் அந்த நிகழ்ச்சியை நடத்துற அம்பலக்காரருக்கே சமயக்காரன். அப்படியா? என்ன அப்படியா? அம்பலத்துக்கு சமைக்கிற ஆளுன்னு சொல்றோம், ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? அதானே. அம்பலத்துக்கு தாயா மரியாதை கொடுக்கணும். அம்பலத்துக்கு சமைக்கிற ஆளுக்குமா மரியாதை கொடுப்பாங்க? சரி சரி, உன் மரியாதை எல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு 10 பேர் எங்க கூட அனுப்பு. என்னது? 10 பேரை உங்க கூட ஆள் அனுப்புறதா? யோ, நான் என்ன வேலைக்கு ஆள் அனுப்புறவன் நினைச்சியா? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு ஆள் வேணும். எதுக்கு ஆள் வேணும்? சமைக்கிறதுக்கு தான். சமைக்கிறதுக்கா? நான் மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் யாரு தெரியுமா? இந்த 8பட்டி ஊர்ல சமயக்காரன் மூக்கையன்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாது. என்னை விட பெரிய சமையல்காரன் இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல எவனுமே கிடையாது. தெரியும்ல? நீங்க என்ன 4 பேர் 5 பேருக்கு சமைப்பீங்களா? ஆனா இந்த மூக்கையன் இந்த 8பட்டி ஊர்ல எவ்வளவு பெரிய விசேஷமா இருந்தாலும் ஐயாதான் சமையல். என்கிட்டயே வந்து சமையலை பத்தி நீங்க பேசுறீங்களா? இத பாரு, ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. உன்னை கூப்பிட்டு இருக்கிறது ஊர் மக்கள் சாப்பிடுற சாப்பாடு சமைக்கிறதுக்கு தான். அப்படியா? இல்லையே, பல அம்பலக்காரங்க விழாவுக்கு வராங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கணும் தானே என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காகத்தானே என்ன நியமிச்சாங்க. நீ அவங்களுக்கு சேர்த்து தான் சமைக்கிற, நான் இல்லன்னே சொல்லல. ஆனா அம்பலக்காரங்களுக்குன்னு ஒரு சிறப்பான உணவு இருக்குல்ல, அதத்தான் நாங்க சமைக்க போறோம். ஏன்னா அம்பலக்காரங்களோட சுவை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. அது எப்படி? எல்லா வகையான சாப்பாட்டையும் நான் சமைக்கும் போது இவங்க மட்டும் தனியா வந்து உணவு செய்வாங்களாம். அதெல்லாம் முடியாது. இது யாரோட ஆணை தெரியுமா? யாரோட ஆணை? எங்க சின்ன எஜமானி அம்மா. சின்ன எஜமானி அம்மாவா? சின்ன எஜமானி அம்மாவை தெரியாமலேயே வேலைக்கு வந்துட்டியா? இந்த பாகனேரி அம்பலக்காரர் விஜயபாஸ்கர சேதுபதி ஐயாவுக்கு வாரிசு எத்தனைன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சது பெரிய அம்பலமான வாளுக்கு வேலி ஐயாவும் அவருடைய தம்பி கருத்தாதப்பனும் தான். யோ, அவங்க 2 பேருக்கும் ஒரு அன்பான தங்கச்சி இருக்கு. அவங்க பேரு கல்யாணி.
அப்படியா? என்ன அப்படியா? இது கூட தெரியாம இவ்வளவு பேச்சு பேசுற? அவங்க தான் எங்களை சமைக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களும் எங்களோட சேர்ந்து சமைக்க போறாங்க. என்ன? அவங்களும் சமைக்க போறாங்களா? ஆமா, அதோ பாரு, அவங்களே அங்க நிக்கிறாங்க. அவங்கதான் எங்க சின்ன எஜமானி அம்மா. போ. சின்ன எஜமானி அம்மாக்கு வணக்கம்மா. என்ன சமையல் பணியெல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? நல்லா போயிட்டு இருக்கு சின்னம்மா. சரி சரி, இது அம்பலக்காரர்களுக்காக செய்யப்படும் உணவு. இதில் எந்த தவறும் நேர்ந்து விடாமல் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன புரிகிறதா? நீங்க கவலையே படாதீங்க சின்னம்மா. நான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். அம்பலக்காரர்களுக்கென்று சில உணவு வகைகளை நானே செய்ய போகிறேன். தாராளமா செய்யுங்க சின்னம்மா. உங்க கைவண்ணம் தான் ஊரே பேசுதே. ஏயா, இப்பதான் சின்னம்மா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா இப்ப கைவண்ணத்தை பத்தி பேசுற? யோ, இருந்தாலும் அம்மா முகத்தை பார்த்தாலே தெரியுதியா நல்லா சமைப்பாங்கன்னு. என்ன பாக்குறப்ப நீ நல்லா சாப்பிடுவேன்னு தோணுது. உன்னை பார்த்தா கூட தான் அப்படி தோணுது. சரி சரி, மேலும் மேலும் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். மூக்கையா, விருந்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார் செய்துவிடு. காடையும் கௌதாரியும் என்னென்ன வேண்டும் என்று ஒரு பட்டியல் தருவார்கள். அதன்படி அதை நீ அவர்களிடம் கொடுத்து விடு. இன்னும் சிறிது நேரத்தில் நான் சமையல் பணியை துவங்க வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சிடறோம் சின்னம்மா. சரி சரி, காடை அம்மா என்னென்ன வேண்டும் என்று மூக்கையனிடம் கேட்டு பெற்று கொண்டு வா. கௌதாரி, நீ என்னோடு வா. மூக்கையா, உள்ள வாயா, என்னென்ன வேணும்னு சொல்றேன். அடக்கொடுமைய. சரிதான், அம்பலக்காரர் கூட என்ன இப்படி அதிகாரம் பண்ணல. ஆனா அம்பலக்காரர்கிட்ட வேலை பாக்குற இந்த பையன் என்ன இப்படி அதிகாரம் பண்றானே. இன்னைக்கு இந்த சமையல் கூடத்துல என்னென்ன நடக்க போகுதோ. மூக்கையா, வா. வணக்கம் ஐயா. மூக்கையா, இவனை உனக்கு துணையாக வேலைக்கு வைத்துக் கொள். என்னையா, என்னங்க ஆச்சு இன்னைக்கு? இப்பதான் ஒருத்த வந்து 10 பேரு வேலைக்கு வேணும்னு சொல்லிட்டு போறான். நீங்க என்னன்னா எவனையோ கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கன்னு சொல்றீங்க. நாங்க சமையல் வேலை செய்யறதா என்னங்கய்யா? மூக்கையா, உனக்கு என்ன வேலை கொடுக்க சொன்னால் கொடு. இது அம்பலத்தின் ஆணை. ஆமாங்க ஐயா, இப்பதான் அம்பலத்தோட தங்கச்சி வந்து ஆணை இட்டுட்டு போனாங்க. நீங்க இப்ப எவனையோ கூட்டிட்டு வந்து அம்பலத்தோட ஆணைன்னு சொல்றீங்க. மூக்கையா, என்ன சொல்கிறாய்? அட அத விடுங்கய்யா. சரிங்கய்யா, இப்ப என்னையா பண்ணணும்? ஆமா, யார் இவன்? எதுக்கு வந்திருக்கான்? சாப்பிட வந்திருக்கிறான். சாப்பிட வந்தா பந்தியில போய் உட்கார வேண்டியதானே? சமையல் குணத்துக்கு ஏன் வரணும்? இவன் சமைத்து விட்டுத்தான் சாப்பிடுவானாம். அவனே சமைச்சு அவனே சாப்பிடுவானா? அப்படி இல்லை மூக்கையா, ஏதாவது ஒரு வேலை செய்துவிட்டு அதற்கு பிரதிபலனாகத்தான் ஏதாவது சாப்பிடுவானாம். ஓ, அவ்வளவு ரோஷமானவனா? ஏயா, வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, வேற எங்கேயாவது போய் பந்தல் கட்டுற வேலை, தண்ணி எடுக்கிற வேலை, அது இதுன்னு எத்தனை வேலை இருக்கு. அங்க எங்கேயாவது போயிருக்க கூடாதா? என்னங்கய்யா, இவனை வேற எங்கேயாவது கூட்டு போகாம இங்க கூட்டு வந்துட்டீங்களே. அம்பலக்காரர் தான் இவனை இங்கே கொண்டு வந்து விடும்படி சொல்லி இருக்கிறார். அதையும் அம்பலம் தான் சொன்னாரா? ஆமாம், இவனை நீ வேலைக்கு வைத்துக் கொள். நான் வருகிறேன். சரிங்கய்யா. ஏம்பா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சொல்ற வேலையே செய்ய தெரியும். அட, என்ன சொன்னா செய்வ? கலக்க சொன்னா நல்லா கலக்குவேன். எதை கலக்குவ? எதை கலக்க சொல்றீங்களோ அதைத்தான் கலக்குவேன். ஆமாமா, சமையல் வேலைனாலே கலக்கிற வேலை தானே. ஆனா இதுல நீ என்ன செய்ய போறியோ? இந்த பாரு, கலக்கிறேன்னு சொல்லி ஏடா கூடமா ஏதாவது கலக்கி என் வயித்த கலக்கிட போற. உள்ள போ, உள்ள போ. போய் ஏதாவது வேலையை பாரு. போ போ. எல்லாம் என் தலையெழுத்து. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேன்னே தெரியல. எல்லாம் ஏருக்கு மாறாவே நடக்குது. கடவுளே, அம்பலக்காரர் சமையல் எப்படி வர போகுதோ? ஏப்பா, வேலைய பாருங்கப்பா. கலக்கு, நல்லா கலக்கு. மரகதம், சொல்லுங்கள் அம்மா, என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வேலை என்று என்னம்மா இருக்கிறது? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார்க்க வந்தேன். அதற்கு ஏன் இப்படி பரபரப்படைகிறாய்? என்ன இருந்தாலும்
நீங்கள் அம்பலக்காரருடைய தாய் அல்லவா? நாங்கள் இங்கு பணிபுரிபவர்கள் அல்லவா? அதனால்தான் தன்னையும் அறியாமல் ஒரு பதற்றம் வந்துவிட்டது. அடி பைத்தியமே, நான் பாகநேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியின் தாய் என்ற முறையில் எப்போதாவது உன்னிடம் பேசியிருக்கிறேனா? இல்லை அம்மா. இல்லை, என் மகன் வாளுக்கு வேலிதான் உன் கணவன் மேகநாதனிடம் முதலாளி என்ற தோரணையில் பழகுகிறானா? மேகநாதனை ஒரு நண்பனாகத்தானே பார்க்கிறான். அதேபோல் உன்னையும் என் மகள் கல்யாணியைப் போல் ஒரு மகளாக நினைத்து உன்னிடம் அன்பு செலுத்துகிறேன். அது எனக்கு தெரியும் அம்மா. பிறகு எதற்கு பதற்றம்? இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்பதெல்லாம் இல்லை. நீ எதற்கு இப்போது சமையல் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அதற்காக ஒரு சமையல்காரன் பல ஆட்களோடு வந்து பெரிய அளவில் சமையல் பணி செய்து கொண்டிருக்கிறானே. அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் பெரிய அளவில் விருந்து தர வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு பெரிய அளவில் செய்தால் தானே முடியும். அது என்னவோ உண்மைதான் அம்மா. ஆனால் இன்னொருவர் சமையல் கூடத்தில் புகுந்து நானும் சமையல் செய்தே தீருவேன், இன்னும் நம்மிடம் இருக்கும் மற்ற பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வா என்று அதிகாரமாக உத்தரவு போட்டு விட்டாரே. அது யாரு உனக்கு உத்தரவு போடுவது? வேறு யார் போட முடியும்? கல்யாணி அம்மாதான். கல்யாணியா? அவளுக்கு சமையல் கூடத்தில் என்ன வேலை? இன்றைய விருந்தில் கல்யாணி அம்மாவின் கைவண்ணமும் மணக்கப் போகிறது. அப்படியா? சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு போ. என்னால் தான் தாமதம் என்று தெரிந்தால் என்னிடமும் சண்டைக்கு வருவாள். முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு 2 நாட்களுக்கு என்னிடம் பேச மாட்டாள். சீக்கிரமாக போ. ஆகட்டும் அம்மா. பெரிய நாயகி, வாருங்கள் அண்ணா. இவ்வளவு காலத்திற்கு பிறகு இந்த பாகநேரியில் என்னை பெயர் சொல்லி அழைப்பது யார் என்று ஒரு கணம் திகைத்து போனேன். அது நீங்கள்தான் என்று தெரிந்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோவிலிலேயே உங்களிடம் விரிவாக பேச வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. எப்படி இருக்கிறீர்கள் அண்ணா? என்னன்னா, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவில்லையே. வாய் வார்த்தைக்கு நலமாக இருக்கிறேன் என்று சொல்லலாமே தவிர அப்படி இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் அண்ணா அப்படி சொல்கிறீர்கள்? அது நானும் ஒரு அம்பலக்காரனாக இருந்து என் தங்கை வள்ளியம்மையை பட்டமங்கலம் அம்பலக்காரரான ரகுபதி தெய்வராயனுக்கு மணம் செய்து தந்தேன். வீரம்மாள், வல்லத்தரையன், வைரமுத்தன் என்று 3 முத்துக்கள் பிறந்தன. ஏன்? எனது திருமணத்தையும் நீங்கள் தானே முன்னின்று நடத்தினீர்கள். நான் மட்டுமல்ல, என் தங்கை வள்ளியம்மை, அவள் கணவன் பட்டமங்கலத்து அம்பலக்காரராக இருந்த ரகுபதி தெய்வராயனும் அதில் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டார்களே. வருடங்களுக்கு முன்பு பட்டமங்கலமும் பாகநேரியும் எவ்வளவு நெருக்கமான நட்பு நாடாக இருந்தது. பாகநேரி அம்பலக்காரர் விஜயபாஸ்கர சேதுபதிக்கும் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் ரகுபதி தெய்வராயனுக்கும் இருந்த அன்பை பார்த்து வெள்ளையர்கள் மட்டுமல்ல, சுற்றியுள்ள அனைத்து அம்பலக்காரர்களும் பொறாமைப்பட்டார்கள். ஆனால் இன்று வள்ளியம்மை என் கணவரை என் கணவர் கொன்றுவிட்டார் என்று வஞ்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கொலை நடந்த இடத்தில் என் கணவர் இருந்தார் என்பதாலேயே அவர்தான் கொலைகாரர் என்று முத்திரை குத்தி அவர் பாகநேரியை விட்டே வெளியேறி எங்கோ மறைந்து வாழும்படி செய்து விட்டார்களே. இன்னமும் அந்த வஞ்சத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு என் மகன் வாளுக்கு வேலியை பழிவாங்க துடிக்கிறானே வல்லத்தரையன். ஒவ்வொரு நாளும் பட்டமங்கலத்துக்காரர்களால் என் மகன் வாளுக்கு வேலைக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன் அண்ணா.
கலங்காதே பெரிய நாயகி. உன் மனதில் மறைந்திருக்கும் துக்கத்தை தூண்டிவிட்டு உன்னை கவலைக்குள்ளாக்கி விட்டேன். நானும் நிம்மதியாக இல்லை அம்மா. அஞ்சூர் நாட்டை இழந்து தங்கையின் நாட்டில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறேன். வள்ளியம்மையோ அவள் பிள்ளைகளோ அதை சற்றும் குறையாக கருதவில்லை என்றாலும் தங்கையின் பராமரிப்பில் அண்டி வாழ்வது எனக்கு சற்று வேதனையாக இருக்கிறது. அதைவிட பெரிய சங்கடம் அவர்கள் உன் கணவரை பற்றி அவதூறாக பேசுவதுதான். வடதிசையில் சில பேர் சிலருக்கு சிறிது சிறிதாக நஞ்சு கொடுத்து அவர்களையே விஷமாக்கி விடுவார்களாம். அதேபோல் என் தங்கை வள்ளியம்மை வல்லத்தரையனுக்கு பாகநேரியை பழிவாங்க வேண்டும் என்று வஞ்சத்தையே விஷமாக கொடுத்து அவனையே விஷமாக மாற்றிவிட்டாள். வள்ளியம்மையும் வல்லத்தரையனும் அதை பற்றி கடுமையாக பேசிக் கொள்ளும் போது என் நண்பன் விஜயபாஸ்கர சேதுபதி அப்படிப்பட்டவன் அல்ல என்று கதற வேண்டும் போல உள்ளது. என்னை அடக்கிக் கொண்டு அவர்களிடம் இதமாக பேசி அவர்கள் மனதை மாற்ற முயல்வேன். ஆனால் மறைந்து வாழும் விஜயபாஸ்கர சேதுபதி திரும்ப வந்து உண்மையை சொன்னால்தான் யாரிடமும் என்னால் எதுவும் பேச முடியும். நிச்சயமாக வள்ளியம்மையின் கணவரை என் கணவர் கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை என்ன. அப்படி ஒரு நட்பு அவர்களுடையது. என்னிடம் சொந்த தங்கை போலல்லவா ரகுபதி தெய்வராயன் அண்ணா நடந்து கொள்வார். அப்படி இருக்க என் கணவர் எப்படி என்ன அவரை கொன்றிருப்பார்? உன் கணவர் அந்த கொலையை செய்திருக்க முடியாது என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவரோடு நெருங்கி பழகிய எனக்கு அது நன்றாக தெரியும். இதற்கெல்லாம் ஒரே விடிவு காலம் அவர் இங்கு வருவதுதான். ஆனால் நான் என்ன பாவம் செய்தேனோ என்னை கூட அவர் பார்க்க வரவில்லை. நீயும் எந்த பாவமும் செய்யவில்லை, அவரும் எந்த தவறும் செய்யவில்லை. கூடிய விரைவில் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் அண்ணா இன்னும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று பெரிய நாயகி, எப்போது வாளுக்கு வேலியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வல்லத்தரையன் பாகநேரிக்கு வந்துவிட்டானோ அப்போதே பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் மீண்டும் நட்பு உருவாவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது என்று நினைத்துக்கொள். இதற்கான முதல் அடியை எடுத்து வைத்தது உன் மகன் வாளுக்கு வேலிதான். சில வருடங்களுக்கு பிறகு இப்போது வாளுக்கு வேலியை பார்க்கும் பொழுது அப்படியே உன் கணவர் விஜயபாஸ்கர சேதுபதியை நேரில் பார்ப்பது போல் இருக்கிறது. அத்தகைய அருமையான பிள்ளையை பெற்றதற்காக நீ பெருமைப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. அதே கம்பீரம், அதே வீரம், அவரிடமிருந்த அதே விவேகமும் கூட வாளுக்கு வேலியிடம் இருக்கிறது. அத்தகைய அன்பு மகன் என்னிடம் அப்பா எங்கே அம்மா போனார், ஏன் போனார் என்றெல்லாம் என்னிடம் கேட்கும்போது அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். அவர் என்னை விட்டு பிரிந்த நேரத்தில் வாளுக்கு வேலி மட்டுமே விவரம் தெரிந்த பிள்ளை. கருத்த ஆதப்பனுக்கு 3 வயது, கல்யாணி என் வயிற்றில் 8 மாதம். அப்பா பிரிந்து சென்று விட்டதை கூட உணர முடியாத சூழ்நிலை. இப்போது கூட எப்போதாவது ஒரு முறை அப்பாவை பற்றி கேட்பார்களே தவிர அவர் இல்லையே என்ற வருத்தம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் வாளுக்கு வேலியோ ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து குமுறுகிறான். என்ன நடந்தது, எப்படி பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் பகை ஏற்பட காரணமாக இருந்தது என்று தெரிந்து கொள்ள தவிக்கிறான். அதே நேரம் என்னிடம் அதை வற்புறுத்தி கேட்டால் நான் வேதனைப்படுவேன் என்றும் கலங்குகிறான். அதனாலேயே என்னிடம் அதை பற்றி கேட்க வந்துவிட்டு கேட்காமல் தவிர்த்து கொள்வான். எனக்கு அது புரிந்திருந்தும் புரியாதவள் போல் விலகிச் செல்வேன். பட்டமங்கலத்திலும் இதே நிலைதான் அம்மா. ரகுபதி தெய்வராயன் கொலை செய்யப்பட்ட போது வீரம்மாளும் வல்லத்தரையனும் மட்டுமே ஓரளவிற்கு விவரம் தெரிந்தவர்கள். வைரமுத்தன் விளையாட்டுச் சிறுவன். அதனால் வைரமுத்தனை அது பாதிக்கவில்லை. வல்லத்தரையன்தான் அதையே நினைத்து நினைத்து குமுறுகிறான். என் தங்கை அதற்கு தூபம் போடுகிறாள். நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டேன். ஒரு எல்லையை தாண்டி சொல்ல ஆரம்பித்தால் என்னையே ஒரு தொல்லையாக கருதி விடுவார்களோ என்று ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நிலைமை இப்படியே போய்கொண்டிருந்தால் என்னதான் அண்ணா இதற்கு முடிவு? தர்மம் ஒரு நாள் வெல்லும் என்பதுதான் அம்மா.
இப்போது நமக்கு துணை. தர்மம் ஒருபோதும் அழியாது. என்றேனும் ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத முறையில் அது வெளிப்படும். அப்போது அவர்கள் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், எந்த பாவமும் செய்யாதவர்களை காலமெல்லாம் பழித்து பேசி எவ்வளவு பாவத்தை தேடிக்கொண்டோம் என்பதை நன்றாக உணர்வார்கள். அந்த நம்பிக்கையோடு இரம்மா. அதுவரை நீயும் நானும் எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஏதும் அறியாதவர் போல் ஊமையாக வாழ்வோம். சரியம்மா, உன்னோடு இவ்வளவு விரிவாக பேச முடியும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மைதான் அண்ணா. எனக்கும் உங்களோடு உரையாடியதில் மனபாரம் சற்று குறைந்தது போல் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது வாருங்கள் அண்ணா. நிச்சயம் வருவேன் அம்மா. கௌதாரியே, அந்த காய்கறியை எடு. இந்த வேலையை விட்டுட்டு என்னால வர முடியாது, நீயே வந்து எடுத்துக்கோ. நான் ஒண்ணு சொன்ன நீ ஒண்ணு செய்யற. முதல்ல நான் சொன்ன வேலையை செய். அப்படிலாம் செய்ய முடியாது. இது அப்படியே விட்டுட்டு வந்தா சாதம் பொங்கி எல்லாம் கொட்டி போயிடும். அதனால என்னால வர முடியாதுப்பா. நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு மத்த வேலையை அப்புறமா செய். என் வேலையை செஞ்சுட்டு தான் என்னால வர முடியும். அப்ப என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? அப்ப என் வேலைக்கு மதிப்பு இல்லையா? என்ன, உங்கள் சண்டையை இங்கேயும் ஆரம்பித்து விட்டீர்களா? அம்பலக்காரர்கள் விருந்து சாப்பிட்டு விட்டு போகும் வரைக்குமாவது பொறுமையாக இருக்கக்கூடாதா? எசமா, இது சண்டையெல்லாம் இல்ல எசமா. நாங்க பேசிக்கிறதே அப்படித்தான் இருக்கும். எசமா, இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சரி, அது போகட்டும். கல்யாணி எப்படி சமைக்கிறாள்? இந்த இடமே அமர்க்களப்படுகிறதே. அதை ஏன் கேக்குறீங்க எசமா? அதை ஏன் இப்படி பண்ற, இதையே அப்படி பண்றான்னு எங்களுக்கு கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க. சின்னம்மா இந்த அளவுக்கு சுவையா சமையல் செய்வாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல எசமா. ரொம்ப சுவையா இருக்கிற சாப்பாட நலபாகம்னு சொல்வாங்கல்ல, பீமபாகம் கூட தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு. இவர் பெரிய பீம, பேசாம இரு. அப்படி சொல்வாங்கல்ல எசமா, அதெல்லாம் இனிமே அந்த பேரை மாத்திர வேண்டியதான். ஏன்? சின்னம்மா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிற ஒவ்வொரு பாகமும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இனி ருசியான சமையல்னா கல்யாணி பாகம் தான் சொல்றேன் எசமா. கேட்டாயா மேகநாதா? இன்று சமையல் பணிக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு கல்யாணியே பலவித உணவு வகைகளை சமைத்திருக்கிறாள். இவர்கள் சொல்வதை கேட்டால் சமையலுக்கென்று ஒருவனை வைத்திருக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது. என்ன அம்பலம் இப்படி சொல்கிறீர்கள்? இன்று என்ன அம்பலக்காரர்கள் மட்டுமா விருந்துண்ண போகிறார்கள்? ஒட்டுமொத்த பாகநேரி நாட்டிற்கே அல்லவா விருந்து படைக்கப் போகிறோம். அவ்வளவையும் நம் தங்கச்சியால் எப்படி சமைக்க முடியும்? ஏதோ அம்பலக்காரர்களுக்கென்று ஒரு சில புது வகையான பதார்த்தங்களை பக்குவமாக சமைக்கலாம், அவ்வளவுதான். நீ சொல்வதை பார்த்தால் பட்டமங்கலத்தார் உட்பட வந்திருக்கும் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் நாம் அளிக்கப் போகும் அறுசுவை உணவிற்கு மகிழ்ந்து போவார்கள் என்று சொல். இல்லை எஜமான், அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சனையா? என்ன கணக்கு பிள்ளை? பட்டமங்கலத்துக்காரர்கள் விருந்திற்கு வரமாட்டார்கள் போல் தெரிகிறது. ஏன்? கருத்தாதப்பா, உன் பெயரில் மட்டும்தான் கருப்பு இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் உன் செயல்களும் அப்படித்தான் இருக்கிறது. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன், என்ன நடந்தது என்று இவ்வளவு கடுமையாக பேசுகிறீர்கள்? இன்னும் என்ன நடக்க வேண்டும்? ஊர் பிரச்சனைகளை பற்றி ஆலோசனை கூறி அலுவல்களை கவனிப்பது முதல் உக்கிரானம் அடுக்களை வரையில் ஒரு தீண்டத்தகாத சாதிக்காரனான மேகநாதனை நடமாடச் செய்திருக்கிறீர்களே. இன்று அம்பலக்காரர்களுக்கு உணவு சமைப்பதையும் அந்த மேகநாதன் தான் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது. இந்த விருந்தில் நாங்கள் கலந்து கொண்டு உணவு அருந்துவதா? நடக்கவே நடக்காது. அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். வைரமுத்தா, நமது குலம் என்ன, நமக்குள்ள கௌரவம் என்ன? இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சமமாக இணைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் பாகநேரி விருந்தில் கலந்து கொண்டால் நமக்கு தானடா களங்கம்.
ஐயோ, இன்று நாம் நினைத்தது நடக்காது போலிருக்கிறதே. பட்டமங்கலத்தாரே, நீங்கள் என்னை விட வயதில் பெரியவர், நானோ இளைஞன். அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதுவும் பேசிவிடாதீர்கள். நாம் அனைவருமே ஆண்டவனை நம்புகிறோம். அவனுடைய படைப்புதான் மனித இனம் என்று பறைசாற்றிக் கொள்கிறோம். அந்த படைப்பில் உயர்வு தாழ்வுகளை பிரித்து வைத்து வகுப்புகளாக மாற்றி ஒருவன் தொழுவதற்கு உரியவன், இன்னொருவன் தொடுவதற்கே தகுதியற்றவன் என்றெல்லாம் கோட்பாடுகளை கடைபிடிப்பது நியாயம்தானா? காலம் காலமாக நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த நெறிகளை நான் மதிக்கிறேன். இதில் நியாயம் அநியாயம் பற்றி வாதாட எனக்கு நேரமில்லை. வல்லத்தரையா, நான் சில கருத்துக்களை சொல்லலாமா? நீ மட்டும் என்ன சொல்ல போகிறாய்? நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று சொல்ல போகிறாய்? இது இன்று நேற்று ஏற்பட்ட பேதம் அல்ல, தொன்று தொட்டு நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்படுவது. முன்னோர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் எல்லோரும் சமமாகத்தானே இருந்திருக்கிறார்கள். இடையில் சிலர் அவரவர் சுயநலத்துக்காக ஜாதி, மதம், குலம், கோத்திரம் என்று பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். பிறக்கும் போது எல்லோருமே தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்துதானே பிறக்கிறோம். எல்லோருடைய உடம்பிலும் ஒரே மாதிரியான ரத்தம் தானே ஓடுகிறது. இதையெல்லாம் விவாதிக்க நான் தயாராக இல்லை. எனக்கு உங்கள் விருந்திற்கு வர விருப்பமில்லை. அம்பலம், எனக்காக அம்பலக்காரர்களுக்குள் சண்டை வேண்டாம். திருவிழா முடியும் வரை நான் விலகியே இருக்கிறேன். இல்லை மேகநாதா, இது உன்னுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரச்சனை. இதற்கு ஒரு தீர்வு நான் சொல்லியே ஆக வேண்டும். வல்லத்தரையா, மேகநாதனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். மேகநாதன் எங்கள் வீட்டில் சமத்துவமாக, நட்புறவாக, எங்கள் உடன்பிறப்பு போல் நடத்தப்படுகிறான். இதை நீ விரும்பாததால் விருந்துக்கு வர மறுத்தா என்ற செய்தி வெளியே பரவினால் அது எவ்வளவு பெரிய சாதி கலவரத்திற்கு வித்திட்டுவிடும் என்று தெரியுமா? அதன் விளைவுகளை பற்றி யோசித்து பார்த்தாயா? பாகநேரியில் தொடங்கும் சாதி கலவரம் பட்டமங்கலத்துக்கும் பாயும். அடுத்தடுத்து உள்ள அம்பலத்தார் நாடுகளுக்கும் பரவும். அந்த பயங்கரமான அமளிக்கு பட்டமங்கலத்தார் எடுத்த முடிவுதான் காரணம் என்று உலகமே உன்னை தவறாக பேசும். அத்தகைய நிலைதான் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறாயா? எல்லா மனிதனும் சமம்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அண்ணா, பாகநேரி அம்பலக்காரர் சொல்வது உண்மைதான். நாம் இந்த நேரத்தில் இங்கு விருந்து சாப்பிட மறுத்து புறப்பட்டால் அதற்கான காரணத்தை அம்பலக்காரர்கள் ஆராய்வார்கள். உங்களை காரணம் காட்டி அவர்களும் அதை விவாதிப்பார்கள். விவாதம் விபரீதத்தை ஏற்படுத்தும், கலவரத்திற்கு காரணமாக அமையும். நீங்கள் எல்லா நூல்களையும் கற்றவர், உலக ஞானங்களை பெற்றவர், திருக்குறளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதிலுள்ள பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குறளுக்கு பிறப்பினால் எல்லோரும் சமமானவர்களே, செய்யும் தொழிற்கேற்ப அவரவர்களுக்குரிய சிறப்புகள் மாறுபடுகின்றன என்று தாங்கள் தான் எனக்கு பொருள் கூறினீர்கள். அத்தகைய தாங்கள் இன்று இத்தகைய செயலை செய்துவிட்டால் பட்டமங்கலத்தின் பெருமை பட்டு போய்விடும். யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வாருங்கள். வைரமுத்தா, மூதாதையர் காலத்திலிருந்து இருந்து வரும் ஏற்றத்தாழ்வுகளை சாதாரண மேடு பள்ளங்களாக கருதி மண்வெட்டி கொண்டு சமப்படுத்திவிட முடியுமா? முடியும் அண்ணா. மண்ணில் ஏற்பட்ட மேடு பள்ளங்களை கூட சில சமயங்களில் ஆற்று வெள்ளம் சமப்படுத்தி விடுகிறதே. அப்படி இருக்க மனித வர்க்கத்தின் சாதி சமய மேடு பள்ளங்களை காரணமாக்கி இரத்த ஆறு பெருக்கெடுக்கும் நிலைமையை நாம் ஏற்படுத்தலாமா? ஆமாம் வல்லத்தரையா, வைரமுத்தன் சொல்வதுதான் நியாயம் என்று எனக்கு படுகிறது. இன்று ஒரு நாள் அனுசரித்துக் கொள். சரி சரி, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். அப்பாடா மாமா, இன்றைக்கு தான் தாங்கள் உருப்படியாக பேசியிருக்கிறீர்கள். இல்லை, கோபப்பட வேண்டாம். அப்பொழுதே அடுக்கலையில் வகை வகையான பதார்த்தங்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். ஆனால் வைரமுத்தனின் அண்ணன் செய்த குழப்பத்தால் எங்கே அதையெல்லாம் ருசிக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து விட்டேன். ஆனால் உங்களது அற்புதமான அறிவுரை என் பயத்தை தெளிய வைத்து விட்டது. எப்பொழுதும் இதே போல் நல்ல ஆலோசனை தாங்கள் அவருக்கு வழங்கிவிட்டால் பட்டமங்கலமும் உருப்படும், தாங்களும் உருப்படுவீர்கள். இல்லை இல்லை, நான்
நான் உருப்படுவேன் என்று சொல்ல வந்தேன். மாமா எங்கே போகிறீர்கள்? இன்னும் பந்தி பரிமாறவில்லை. சரியாக சொன்னேனா? வைரமுத்தா, உன் பேச்சு என்னை சிலிர்க்க வைத்து விட்டது. நாங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் உன் அண்ணன் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் உன் பேச்சு அவரை மாற்றிவிட்டது. இந்த நன்றியை நான் என்றும் மறக்க மாட்டேன். நீ எங்கள் குடும்பத்தில் ஒருவனாகிவிட்டாய். அனைவரும் அமருங்கள். பரிமாறலாமா? சீக்கிரம் பரிமாற சொல்லுங்கள். பசி வயிற்றை கிள்ளுகிறது. அறிவழகா, உறங்கா புலியார் எங்கே காணவில்லை? அவர் ஒருவேளை சமையற்கட்டிலேயே சாப்பிட்டு விட்டு உறங்கி இருப்பார். பெயர்தான் உறங்கா புலி, ஆனால் அடிக்கடி உறங்கும் புலி. சரி சரி, பரிமாற சொல்லுங்கள். இல்லை அறிவழகா, அது அவரை அவமதிப்பது போல ஆகிவிடும். அதப்பா, அவரை அழைத்து வா. இல்லை வாளுக்கு வேலி, உறங்காப்புலி சற்று தாமதமாக உண்பதாக என்னிடம் சொன்னார். ஆகையால் நீங்கள் வருந்த தேவையில்லை, தாராளமாக பரிமாறலாம். பட்டமங்கலத்தார் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாரே. சாப்பிடும்போது பேசுவது எனக்கு பிடிக்காது. பிறகென்ன? வல்லத்தரையரே சொல்லிவிட்டார், பரிமாற சொல்லுங்கள். சரி, பரிமாறுங்கள். வாமா கல்யாணி, இது என்ன? இது நான் செய்த இனிப்பு வகைகள் அண்ணா. இங்கே பரிமாறிய அனைத்து உணவு வகைகளையும் நீதானே செய்தாய்? ஆமாம். இருப்பினும் இது இனிப்பு என்பதால் இதை நானே பரிமாறுவதுதானே அம்பலக்காரர்களுக்கு மரியாதையாக இருக்கும். உண்மைதான். சரி, பரிமாறு. கல்யாணி, போதும். கல்யாணி, உன் நினைவை நீ எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறாய்?
அதப்பா, உன் தங்கையின் மீது எந்த தவறும் இல்லை. தவறு என்னுடையதுதான். போதும் என்று வார்த்தையால் சொல்லி தடுக்காமல் என்னையும் அறியாமல் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நான் வேண்டுமென்று... போதும், நிறுத்து. இளம் பெண்ணிடம் மத்துமீறி நடந்து கொண்டதற்கு நீ தரும் விளக்க உரையா இது? கல்யாணி, அவன் உன் கையை தொட்ட மறு கணமே அவன் கன்னத்தில் அறை விட்டிருந்தால் பாகநேரி அம்பலக்காரர்களின் தங்கை நெருப்பு என்ற பெருமை கிடைத்திருக்கும். உன்னை தொட்ட பட்டமங்கலத்தானின் கைகளை என் வாளுக்கு இரையாக்கி இருப்பேன். கேட்டாயா வைரமுத்தா? கருத்த ஆதப்பனுக்கு உன் கைகளை வெட்ட வேண்டுமாம். உனக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமாம். நீ வெட்ட வேண்டுமென்றால் வைரமுத்தன் கையை பிடித்ததும் சட்டென்று விலக்காமல் அந்த ஸ்பரிசத்தை ரசித்துக் கொண்டிருந்தாளே உன் தங்கை கல்யாணி, அவள் கைகளைத்தான் வெட்ட வேண்டும். பார்த்தாயா கல்யாணி, கடலினும் பரந்த அளவிற்கு அன்பு செலுத்தும் உன் அண்ணன்களுக்கு உன்னால் இப்படி ஒரு அவமானம் நமது வம்சத்திலேயே இல்லாத கேவலம். பண்பாட்டின் விளைநிலங்களாக விளங்கும் நமது இனத்தாரின் நாடுகள் எதிலுமே இல்லாத இழிவுக்கு எப்படி அம்மா நீ வித்திட துணிந்தாய்? அதப்பா, ஒருவரிடம் வார்த்தையை கொட்டுவது மிகவும் எளிதான காரியம். ஆனால் கொட்டிய வார்த்தைகளை திரும்பப் பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மற்றவர்களைப் போல் உன் தங்கையை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதே. ஒரு சிறிய விஷயத்தை நீயும் வல்லத்தரையனும் சேர்ந்து கொண்டு பெரிதாக்கிக் கொண்டே போகிறீர்கள். எதை சின்ன விஷயம் என்று சொல்கிறாய்? விருந்தினர்கள் என்றும் பாராமல் பட்டமங்கலத்தின் அம்பலக்காரன் வல்லத்தரையனின் தம்பி என்றும் யோசிக்காமல் வைரமுத்தரின் கையை வெட்டி எறிவேன் என்று சொல்கிறானே உன் தம்பி, அதை சின்ன விஷயம் என்று சொல்கிறாயா? தங்கையின் கரத்தை ஒரு ஆண்மகன் பிடித்தால் எந்த அண்ணனுக்குத்தான் கோபம் வராது? தம்பியின் கரத்தை வெட்டி எறிவேன் என்று ஒருவன் சொன்னால் எந்த அண்ணனுக்குத்தான் கோபம் வராது? உங்கள் கோபம் என்னை என்ன செய்துவிடும்? உங்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்? ஆதப்பா, எதற்கும் ஒரு எல்லை உண்டு. நான் உன் மீதும் உன் அண்ணன் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். அதனால் தான் நீ பேசுவதை பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என் அண்ணன் உன்னை விட வயதில் மூத்தவர். அதற்காகவாவது அவருக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும். மரியாதையை பற்றி நீ பேசுகிறாயா? அதற்கு உனக்கு அருகதையே இல்லை. இத்தனை பேர் முன்னிலையில் என் தங்கையின் கரத்தை பற்றி இழுத்தாயே, இதுதான் முறையா? இதை பார்த்துக் கொண்டிருக்கும் மற்ற அம்பலக்காரர்கள் என்ன நினைப்பார்கள்? ஏதோ உனக்கும் என் தங்கைக்கும் காதல் இருப்பதாக அல்லவா நினைப்பார்கள்? நினைப்பதென்ன, அதுதான் உண்மை. ஆமாம், நான் உன் தங்கையை விரும்புகிறேன். அவளும் என்னை விரும்புகிறாள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார காதலிக்கிறோம். இந்த விழாவும் விருந்தும் நடைபெறுவதற்கு முன்பே நாங்கள் இருவரும் சந்தித்து விட்டோம். அப்போதே எங்கள் காதலை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டோம். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த விழாவே. போதுமா? என்னவோ உன் தங்கையின் கரத்தை பிடித்து இழுத்து விட்டேன் என்று இப்படி துடிக்கிறாயே. உன் தங்கையின் சம்மதத்தோடு தான் நான் இதை செய்தேன். ஆனால் உங்கள் சம்மதம் இல்லாமல் இன்றே இப்பொழுதே உன் தங்கையை நான் பட்டமங்கலத்திற்கு அழைத்துச் செல்வேன். பார்க்கிறாயா? அவ்வளவு துணிச்சலா உனக்கு? நீ சரியான ஆண் மகனாக இருந்தால் என் தங்கையை அழைத்துச் செல், பார்க்கலாம். அண்ணா, இந்த கல்யாணியை நான் நம் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். இவளை எனக்கு மனைவியாகவோ அல்லது நம் வீட்டிற்கு மருமகளாக்குவதற்காகவோ அல்ல, பட்டமங்கலத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்காக.
பாகநேரி அம்பலக்காரர்களின் தங்கையை அவர்கள் கண் முன்னாலேயே பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி வைரமுத்தன் இழுத்துச் சென்று விட்டான் என்று ஊரே இவர்களை கேவலமாக பேசட்டும். சபாஷ் வைரமுத்தா, சபாஷ். இப்போதுதான் நீ என் தம்பி என்பதை நிரூபித்திருக்கிறாய். என்னை பொறுத்தவரை இந்த வாளுக்கு வேலி அழிய வேண்டும். அது அவன் தங்கையின் வாழ்க்கையை அழிப்பதன் மூலமாகவும் இருக்கலாம். இழுத்து வா அவளை. வேண்டாம்.